போட்டில் போய் கொண்டிருக்கிறோம். மட்டக்களப்பு டவுனை சுற்றி உள்ள ஆத்தங்கரை உரமான அழகான வியூ பார்க்கறது போய் கொண்டிருக்கிறோம். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு ஆள் தான் தந்தாங்க கொடுக்கட்டாங்கன்னு சொல்லி 10வது பர்த்டே கொடுக்கட்டாங்கன்னு சொல்லி இந்த 2 சைக்கிளும் அந்த கேக்கை ஒரு ஆள் தான் தந்தாங்க. யாருன்னு சொல்லுங்க. நாங்க அப்பாவா? அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிற்கிறோம் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் எங்களோட வீட்டுக்கு முன்னால் நிற்கிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டில் ஒரு ஆளுக்கு பர்த்டே, எங்களோட மூத்த ஆளுக்கு பர்த்டே. அவருக்கு இன்றைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறோம். இன்றைக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று வருது. சர்ப்ரைஸ் கிஃப்ட் யார் அனுப்புனதான், யார்கிட்ட பார்ப்போம், யார் அனுப்புனது, என்ன அனுப்புனது பார்ப்போம். வந்து கொண்டு இருக்கிறாங்க. நாங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து கொண்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் வராங்க. எத்தனையாவது பர்த்டே உங்களுக்கு? 10வது பர்த்டேயா? அவங்களோட 10வது பர்த்டேக்கு சர்ப்ரைஸா கொடுக்கட்டாமட்டு சொல்லி அந்த கேக்கும் இன்னும் கொஞ்சம் கிஃப்ட் வந்துருக்காங்க கொடுக்கட்டாமட்டு சொல்லி அந்த கேக்கை மிக்கி மவுஸ் தருவார், வாங்கி எடுங்களா? சரியா? நான் மிக்கி கொடுங்களா? நீங்களும் முடிங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டேயா? அதை கீழே வைங்க. அந்த மைக் யாரு கொடுத்தீங்க? அவங்களோட 10வது பர்த்டே கொடுக்கட்டாம்னு சொல்லி இந்த கேக்கும் இன்னும் கொஞ்சம் கிஃப்ட் தந்திருக்காங்க கொடுக்கட்டாம்னு சொல்லி ஆடு தந்திருப்பாங்க. அப்பாவா? உங்களுக்கு அப்பா தரல, வெளிநாட்டுல இருந்தா அவன் கொடுக்கட்டாம்னு சொல்லி தந்தாங்க. 2 பேர்ல இந்த கிஃப்ட் யாருக்கு வந்திருக்கு? 2 பேருக்குமா? அது ஒரு ஆளுக்கு தான் கொடுக்கட்டாம்னு சொல்லி தந்தாங்க. ரெண்டு பேருக்கு கொடுக்க சொல்லி தரல. ஒரு ஆளுக்கு நீங்க மிக்கி மவுஸ்ல கேட்டு பாருங்க. மிக்கி மவுஸ்ல கேட்டு பாருங்க. இங்க பர்த்டே பாய் மிக்கி மவுஸ்ல கேட்டு பாருங்க. யாருக்கு வந்திருக்கீங்க கேட்டு பாருங்க. இந்த உங்களோட பர்த்டே தானே? உங்களோட பர்த்டேக்கு இந்த கிஃப்ட் உங்களுக்கு வரல, வேற ஒரு ஆளுக்கு கொடுக்கட்டாம்னு சொல்லி தான் வந்திருக்கீங்க. இது பிடிச்சிருக்கா உங்களுக்கு? இந்த பைக் பிடிச்சிருக்கா? இது உங்களுக்கு கொடுக்கட்டாம்னு சொல்லி தரல. உங்களுக்கு வேணுமா? அவருக்கு வேணுமா? என்னடா ஒரு 2 பேர் இருக்கீங்க, நீங்க ஒரு சைக்கிள் தான் கொடுக்கட்டாம்னு சொல்லி தந்தாங்க. தம்பி தானே அந்த வீட்டுல? உங்களுக்கு வேணுமா? உங்களுக்கு வேணுமா? உங்களுக்கு தான் பர்த்டே, அவருக்கு தான் கொடுக்கட்டாம்னு சொல்லி தந்தாங்க. கொஞ்ச நாள் தானே கிடக்கு. உங்களுக்கு வேணுமா? கரெக்டா? உங்களுக்கு தேவையில்லையா? வேணுமா? ஒரு சைக்கிள் தான் இருக்குது. என்ன செய்வோம்? மாறுக்கு தருவோம். மிக்கி மவுஸோட டான்ஸ் ஆடுறதுக்கு கொடுப்போமா? டான்ஸ் ஆடுவீங்க நல்லா? நல்லா டான்ஸ் ஆடுறதுக்கு இதை கொடுப்போம். சரியா? இப்ப ஒரு பாட்டு போடுவோம், நாங்க ஒரு சாங் போடுவோம். உங்களுக்கு என்ன சாங் விருப்பம்? நான் ரெடி தானா? உங்களுக்கு என்ன சாங் விருப்பம்? 2 பேருக்கு ஒரே சாங் போடுவோமா? நான் ரெடி தான். நீங்க யாரு நல்லா டான்ஸ் ஆடுறீங்களோ அவங்களுக்கு இந்த பைக்கை கொடுப்போம். சரியா? ஓகேயா? சரியா? சரி, ஒரு பாட்டு போடுங்க. ஆடுறாங்களா உங்களுக்கு பைக்?
ரெண்டு பேர்ல நீங்க ரெண்டு பேரும் நல்லா டான்ஸ் ஆடிக்கீங்க. உங்களுக்கு 6 சைக்கிள் எடுத்து நிக்கி சொல்லுவேன் சரியா? கண்ணை மூடுங்களா, அவர் உங்களோட கையை தூக்கி காட்டுவேன் சரியா? இப்ப தூக்குங்க மிக்கி, கையை தூக்குங்க. 6 நல்லா டான்ஸ் ஆடிருக்காங்க, கையை தூக்கி காட்டுங்க மிக்கி. நீ இப்ப கண்ணை தூரங்களா? அவருக்கு தான், அவர் தானே நல்லா டான்ஸ் ஆடிருக்காரா? இப்ப பர்த்டே போக்கி இப்ப சைக்கிள் இல்லடாப்பா, தம்பி தான் நல்லா டான்ஸ் ஆடிருக்காரு. தம்பி டான்ஸ் ஆடினவரா? நல்லா ஆடினவரா? ஆடலையா? நீங்க தான் ஆடினீங்க. அவர் பிள்ளையா சொல்லிருக்காரு. என்ன செய்வோம் மிக்கி, என்ன செய்வோம்? தம்பி சைக்கிள கொடுப்போமா? கொடுப்போமா? நெலுக்கு நீங்க போங்க. தம்பியை தானே காட்டிட்டார். இப்ப உங்களுக்கு சர்ப்ரைஸா கொடுக்கட்டாம்னு சொல்லித்தான் இந்த சைக்கிளும் அவருக்கு கொடுக்கட்டாம்னு சொல்லி அவர் தான் வின் பண்ண இருப்பேன். அவருக்கு தான் கொடுக்கணும் நாங்க சைக்கிள். உங்களுக்கு இந்த கேக் மட்டும் தான் தந்துருங்க கொடுக்கட்டாம்னு சொல்லி. யாரு சர்ப்ரைஸ் எதிர்பார்த்தீங்களா? அப்படி சர்ப்ரைஸ் தருவாங்கன்னு எதிர்பார்த்ததா? எதிர்பார்க்கலையா? இப்படி செய்யறேன் அவங்களுக்கு யாரு செய்வாங்க சர்ப்ரைஸ் செய்யறேன்டா? ஆடி பழகிறீங்களா? உங்களுக்கு சர்ப்ரைஸ் செய்யறேன்டா யாரு செய்வாங்க? அப்பா மட்டும் தானே செய்வார். என்ன பேர்? அப்பா அம்மா. என்ன அப்பாவோட பேர் என்ன? என்ன தாசனா? அம்மாவோட பேர் உமாவா? எங்களுக்கு அவங்க 2 பேரும் தரல, வெளிநாட்டுல இருந்தாலும் கொடுக்கட்டா அப்படின்னு சொல்லி தந்தாங்க. தம்பி சைக்கிளை கொடுப்போங்க. என்ன தம்பி நீங்க எடுங்க. அண்ணாவோட இல்ல, அது தம்பி தான். உங்களுக்கு இத மாதிரி சைக்கிள் வேணுமா? வேணுமா? எங்களுக்கு ஒன்றுதானே தந்தவங்க. ஏன் 2 தர மாட்டாங்க? 2 தரல, எங்களுக்கு ஒன்றுதான் தந்தவங்க. ஒன்றுதானே இல்ல. ஒரு ஆளுக்கு தான் பர்த்டே, ஒன்றுதான் தந்தவங்க. அத நீங்க டான்ஸ் அடிக்கிட்டு பண்ணி இந்த சைக்கிள் நீங்க எடுத்துட்டீங்க. நீங்க 2 பேருக்கும் பர்த்டே என்று சொல்லி இருக்கலாம். இல்ல 2 பேருக்கும் பர்த்டே என்று சொல்லல. நீங்க அண்ணா சைக்கிள் எடுக்கணும்னு சொல்லி நீங்க டான்ஸ் ஆட விட்டுருக்கலாமே. நான் ஆடி பழகினேன். அப்ப எனக்கு ஆன்சர். அப்ப வெளியில ஒரு gift ஒன்று இருக்குது. அது யாருக்கு வேணும்? வெளியில ஒரு gift ஒன்று. எனக்கு உங்களுக்கா? உங்களுக்கு வேணுமா? என்னடா வெளியில இருக்கிற gift அண்ணா கொடுப்போமா? உங்களுக்கு இந்த சைக்கிள் இருக்குதானே? இந்த சைக்கிள் இருக்கு. வெளியில இல்லாட்டி எனக்கு சைக்கிள் தான். இந்த சைக்கிள பண்ணா கொடுப்போம். அத எடுக்க போறீங்களா நீங்க? என்ன? அது சின்ன ஒரு gift தானே அது. சைக்கிள் கேக் தானே. கேக் இல்ல, சின்ன ஒரு மக்கொண்டு கப் ஒன்று வெளியில இருக்குது ஆட்டோக்குள்ள. அத போய் அவர் எடுக்க போறார். கப் எனக்கு கப் தேவையில்லையா? அப்ப அவருக்கு கொடுப்போமா? கொடுப்போமா? வேணுமா உங்களுக்கு? மிக்கி மவுஸ் அவர் கண்ணை முடிச்சு கூட்டிட்டு வாங்களா? கண்ணை மூடுங்களா? கண்ணை மூடுங்க. விழாது வழியா ஓடி கடவுமா? அம்மா ஸ்பீட் கூட்டலாம் அம்மா. அம்மா ஸ்பீட் கூட்டலாம். இந்த ஒரு ரியாக்ஷன் அப்ப ஒரு சைக்கிள் வந்துட்டு நீங்க அதுல அடிச்சிட்டு அப்புறம் ஒரு 2 சைக்கிள் வந்து இந்த சைக்கிளையும் வந்து உங்களோட 10வது பர்த்டே கொடுக்கட்டாம்னு சொல்லி தந்தாங்க. இப்ப அவங்க தம்பிக்கும் உங்களுக்கும் ஒவ்வொரு கிஃப்ட் தந்திருக்காங்க சைக்கிள். இப்ப செய்யறேன் உங்களுக்கு இப்ப சர்ப்ரைஸ் சூப்பரா சொல்லுங்க. பாரு செஞ்சிருப்பாங்க. அப்பா அம்மா எங்களுக்கு ஒரு ஆள் தான் தந்தாங்க கொடுக்கட்டாம்னு சொல்லி. உங்களோட 10வது பர்த்டே கொடுக்கட்டாம்னு சொல்லி இந்த 2 சைக்கிளும் அந்த கேக்கையும் ஒரு ஆள் தான் தந்தாங்க. யாருன்னு சொல்லுங்க. நாங்க அப்பாவா?
வளர்க்க போறாரு. சரி வாங்க. பாத்தீங்கன்னா நாங்க வந்து காந்தி பூங்காவில இருந்து இப்போ வந்து போட்ல போய் கொண்டிருக்கிறோம். மட்டக்களப்பு டவுனை சுற்றி உள்ள ஆத்தங்கரை உரமான அழகான வியூ பார்க்கறது போய் கொண்டிருக்கோம். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அழகோ அழகு என்ன அழகு, பார்ப்பதற்கு கண்கள் கோடி தேவை. மட்டக்களப்பு மாநகரத்தை சுற்றியுள்ள நதியினூடாக நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. அதுக்குள்ளே பாருங்கள் மட்டக்களப்பு கோட்டை தெரியுது பாருங்கள், ஒல்லாந்தர் கட்டிய கோட்டை. மட்டக்களப்புக்கே உரித்தான ஒரு அடையாளமாக இந்த கோட்டை காணப்படுது. என்னுடைய கடந்த வருடத்து வீடியோவில் இந்த கோட்டையினுள் சென்று ஒரு வீடியோ எடுத்து போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்களா தெரியல. அந்த லிங்கையும் இதோட அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். புதிதாக இணைந்து கொண்ட நண்பர்களுக்கு இன்னும் ஒரு முறை அந்த கோட்டையை வீடியோ எடுத்து போடுவேன் நிச்சயமாக. இது வந்து பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. கேரளா மாநிலத்தில் உள்ள நதிகள் எவ்வாறு அந்த கேரளாவை சுற்றி காணப்படுமோ அதே போன்ற ஒரு தோற்றம் காணப்படுதுன்னு பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மட்டக்களப்பு மாநகரமே இவ்வளோ அழகான ஒரு பிளேஸ். இதை ரசிப்பதற்கு 1000 கோடி கண் வேணும்னு சொல்லணும், அப்படி அழகாக இருக்குது. மிகவும் குளிர்ச்சியாக இருக்குது. இவ்வளவு சூடான நேரத்தில் கூட நாங்கள் இந்த நதியினூடாக செல்லும் போது இந்த பயணம் மிகவும் அருமையாக இருந்தது. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்கின்ற பழமொழிக்கு அமைவாக என்னுடைய இந்த இன்பத்தையும் நீங்களும் அனுபவிக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். மீன்பாடும் தேன்னாடம் மட்டுமா நகர் என்கின்ற பெயரை அடையாளப்படுத்தக்கூடிய அந்த இடத்தை நோக்கி போய்கொண்டிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்லடி பாலத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மீனவர்கள் எல்லாம் அந்த மீன்பாடும் தேனாள் என்று அடையாளப்படுத்தக்கூடிய அந்த இடத்துல வந்து மீன்களை பிடித்து கொண்டிருக்கிறாங்க. பாருங்க எத்தனை தோணி, எத்தனை மீனவர்கள் அந்த இடத்துல நின்று மீன் பிடிக்கிறாங்க பாருங்க. எல்லா மீன்களும் இந்த நதியில் உள்ள எல்லா மீன்களும் இந்த இடத்துல கூடுவதாக மீனவர்கள் கூறியிருக்கிறாங்க. இப்போ நான் ஒரு மீனவர்கிட்ட கூப்பிட்டு கேட்டிருப்பேன் இந்த இடத்துல எப்படி மீன் பிடி வருதுண்டு. வேறு இடத்தை விட இந்த இடத்துல தான் கூடுதலாக மீன் பிடி வருவதாக கூறியிருந்தார். அப்போ இந்த இடத்துக்கு எல்லா மீன்களும் வந்து ஒன்று சேருது என்பது எங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்குது. பாருங்கள் இந்த கல்லடி பாலம் என்பது எவ்வளவு பிரசித்தி பெற்ற பாலம் என்று உலகளாவிய ரீதியில் இந்த கல்லடி பாலம் தான் வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற இடமாக காணப்படுகிறது.
அதற்கு 3 காரணங்கள் கூறப்படுகின்றது. ஒன்று, மீன்கள் பாடுகின்ற இடம் என்றும், அடுத்தது இந்த கருத்த பாலம் கட்டப்பட்டது வெள்ளையர்கள் ஆட்சி செய்த காலத்தில், போர்த்துகீசியர் ஆட்சி செய்த காலத்தில் இந்த கருத்த பாலம் கட்டப்பட்டதென்றும், மூன்றாவது மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயம், காதலால் தோல்வியடைந்தவர்கள், ஒருதலை காதல் உடையவர்கள், குடும்ப பிரச்சனை உடையவர்கள், பரீட்சையில் தோல்வியடைந்தவர்கள் இந்த இடத்தில் தான் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு மரணித்துள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த தம்பியும் கூறியுள்ளார், பலர் 60க்கும் மேற்பட்டவர் இந்த இடத்தில் தற்கொலை செய்து மரணித்துள்ளார்கள் என்று கூறியிருந்தார். அதோடு பார்த்திங்கன்னா நிறைய செய்திகளில் நாங்கள் பார்த்துருப்போம், எத்தனையோ பேர் இந்த இடத்தில் தற்கொலை செய்திருப்பார்கள். கடந்த வருடம் கூட தற்கொலை செய்திருந்தார்கள். இப்போது மிகவும் பாதுகாப்பாக இந்த இடத்தில் நிறைய பாதுகாப்பு நடவடிக்கை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் இந்த பாதுகாப்பு இதுகளை மீறி நிறைய பேர் இந்த இடத்தில் குதித்து தற்கொலை செய்து கொள்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த இடத்தை நாடுவதற்கான காரணம் என்னவென்று இன்னும் அறியப்படவில்லை. அது ஒரு முக்கிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. யாரை பார்த்தாலும் தற்கொலை செய்வதாக இருந்தால் இந்த பாலத்தை நோக்கி தான் செல்கின்றார்கள். அப்போ இந்த பாலத்திலிருந்து தற்கொலை செய்வதனால் மோட்சத்தை நோக்கி செல்வார்களோ எனக்கு தெரியவில்லை. இந்த இடத்துக்கு தான் வருகின்றார்கள். இந்த இடத்துலேருந்து பார்த்தோம்னா செபஸ்தியர் தேவாலயம் காணப்படுது. செபஸ்தியர் தேவாலயம் அழகானது, அதுவும் போர்த்துகீசர் காலத்தில் கட்டப்பட்டன்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா அப்படியே போனோம்னா உண்மையிலே எங்களுடைய மட்டக்களப்பு மாநகரம் மிகவும் அழகாக இருக்கின்றது தெரிகின்றது. இலங்கை திருநாடே மிகவும் அழகான ஒரு தீவு. இந்த தீவினுள்ளே முத்து போன்ற பல இடங்கள் அழகாக இருக்கும். அதில் எங்களுடைய மட்டக்களப்பு மாநகரமும் மிகவும் முத்து போன்ற ஒரு அழகாக காட்சியளிக்கின்றது. இதுதான் மட்டக்களப்பு கோட்டை. மட்டக்களப்பு கோட்டை ஒல்லாந்தர் காலத்தில் கட்டப்பட்டது. அதனுடைய ஹிஸ்ட்ரி கூட உள்ள எழுதப்பட்டுள்ளது. அதையும் நாங்கள் ஒரு நாளைக்கு போய் வீடியோ எடுத்து போடுவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துலேருந்து நாங்கள் இன்னும் ஒரு பக்கேஜினூடாக மட்டக்களப்பு கோட்டை, மட்டக்களப்பு மாநகரம், கல்லடிப்பாலம், கொக்குத்தீவு என்கின்ற இடமெல்லாம் அழகாக சுற்றி பார்க்கலாம். அதில் பக்கேஜின் ரேட் 15,000 நினைக்கிறேன். எனக்கு சூறாக தெரியல, நான் கேட்கையும் இல்லை. அப்போ எங்களுக்கு நேரம் போதாத காரணத்தினால் எங்களுக்கு முடிஞ்ச அளவில் நாங்கள் சுற்றி பார்த்து கொண்டு போகின்றோம். இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறபடியாக எங்களுக்கு எப்போ வேணுமானாலும் சுற்றி பார்த்து கொள்ளலாம். ஆனால் தூர இடத்துலேருந்து வரவங்க ஃபுல் பேக்கேஜில் எல்லாரும் ஃபேமிலியோடு எல்லாரும் எல்லா இடமும் சுற்றி பார்த்து விட்டு போங்க. அவ்வளோ அழகான ஒரு பிரதேசம் மட்டக்களப்பு மாநகர நதியினூடாக பிரயாணம் செய்து பாருங்கள். இப்போ நாங்கள் போகிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பு மாநகரத்தின் நடுவில் உள்ள பாலத்திங்களாக போக போகிறோம்.
என்னுடைய அன்பு சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் அன்பாக கூறிக்கொள்வது, உங்களுடைய விடுமுறை நாட்களையும் இங்கே வந்து களி கூர்ந்து நதியினூடாக பிரயாணம் செய்து அழகான எங்களுடைய முத்து போன்ற மட்டக்களப்பு மாநகரத்தையும் பார்த்துவிட்டு செல்லுங்கள். அத்தோடு மாத்திரமல்லாது எதிர்கால சந்ததியினர் எங்கள் குழந்தைகளுக்கும் எங்களுடைய வரலாற்று பதிவினை எடுத்து செல்லுங்கள். ஒல்லாந்தர் காலத்தில் ஆளப்பட்ட அவர்களால் ஆக்கிரமிப்புக்கு உள்ளான மட்டக்களப்பு மாநகரம் அதற்கு முன்னதான காலத்தில் தமிழர்களால் ஆளப்பட்டது. இப்போதும் தமிழர்கள் கைவசமே உள்ளது. இருந்தாலும் எதிர்காலத்தில் என்ன நிலைமை யாருடைய கைவசம் போகின்றதோ தெரியவில்லை. இது ஒரு விழிப்புணர்வு பதிவாக கூட இருக்கலாம். கொண்டு செல்லுங்கள் வரலாற்றினை. ஏனென்றால் இப்போது இருக்கின்ற நிலைமை எதிர்காலத்தில் எவ்வாறு இருக்கும் என்று கூற முடியாது. ஏனென்றால் அவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. யாவரும் அறிந்த உண்மை. அதை எவ்வாறு கூறுவென்று தெரியவில்லை. எல்லாவற்றையும் கருத்தி கொண்டவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அதே போன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டக்களப்பு மாநகரில் காந்தி பூங்கா என்று கூறப்படுகின்ற காந்தி தாத்தாவினுடைய சிலை இருக்கின்ற இடத்துக்கு நீங்கள் உங்களுடைய பிரயாணத்தை நதியினூடாக போகின்ற பிரயாணத்தை மேற்கொள்ளலாம். காந்தி தாத்தாண்டா எல்லாருக்கும் தெரியும், இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்த காந்தி தாத்தாவினுடைய சிலை காணப்படுகின்ற இடம்தான் காந்தி பூங்காவாக காணப்படுகின்றது. இந்த காந்தி பூங்காவிலிருந்து தான் நிறைய அரசியல்வாதிகள் அரசியலுக்குள் நுழைந்தார்கள், பெரிய இடத்துக்கு வந்தார்கள். அது உங்களுக்கு தெரியும் எப்படி என்று சொல்லி உண்ணாவிரதமிருந்து ஆர்ப்பாட்டம் செய்து எல்லா நிகழ்வுகளும் நடக்கின்றது இந்த காந்தி பூங்காவில் தான். இந்த இடத்துக்கு வந்தால் நீங்கள் உங்களுடைய பேக்கேஜுகளை தெரிவு செய்து நீங்களும் உங்களுடைய பிரயாணத்தை மேற்கொள்ளலாம். வாங்க, இதோடு எங்கள் காணி முடித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய வீட்டு தம்பிக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். இருங்க